நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம ராஷ்டிர பாஷா விசாரத்து பூர்வாரத்தோட ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா, லாஸ்ட்டு செப்டம்பர் 21 உள்ள கொஸ்டின்ஸ்லாம் என்ன, அது நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி உள்ள லெசன்ஸ் இப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃப் லெசன்ஸ் படித்தா போதும். அதுலேருந்தே நீங்கள் வித்தவுட் சாய்ஸ், இப்போ நீங்கள் சாய்ஸு இப்போ 2 எஸ்ஏ எழுதணும், 2 டிப்பனி எழுதணும் அப்படின்னா நீங்கள் பாதி படிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுக்குள்ளேயே இருந்து கேட்குற மாதிரி நான் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் போர்ஷன் படிக்க தேவையில்ல. நீங்கள் இப்போ இதில் 15 லெசன் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நவீன் கத்திய சைனிக்கால 15 லெசன் இருக்குது சாரான்ஸில். இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபில் இருக்கிறது, இப்போ இந்த இதில் எதெல்லாம் நமக்கு லாஸ்ட் செப்டம்பர் 21 கேட்டிருக்காங்களோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படிக்கணும். அதர்வைஸ் பேக் சைடில் இந்த 8லேருந்து 15 வரைக்கும் பேக் ஆஃப் செகண்ட் ஹாஃபும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பாதி போர்ஷன் படித்தா போதும். ஓகே, அந்த மாதிரி தான் நான் இது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ERC இனி 3 எழுதணும். 1லேருந்து 8 வரைக்கும் உள்ள லெசனில் உள்ளது மொத்தம் எதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு இங்கே எழுதியாச்சு. அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் படிக்கணும். படிச்சிட்டிங்க அப்படின்னா எனி 3 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இந்த 8 லெசன்லேருந்து கேட்டிருக்க ERC எழுதியாச்சு. அதுலேருந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதை நோட் பண்ணியிருக்குது பாருங்கள். இந்த இது நான் சரவணா கைடில் உள்ள பேஜ் நம்பர் தான் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். இதை தவிர மீதி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு எப்படி கேட்டிருப்பாங்க, எத்தனை கொடுத்து எத்தனை எழுதணும் அப்படிங்கிறத பாருங்கள். கின்ஹிம் 4 அவதாரணோं की சப்ரசங்க வியக்கியா कीजिए 20 மார்க் கொடுத்துருக்காங்க. 4 எழுதணும். ஓகே, எனி 4 எழுதணும். டோட்டல் 6 கொடுத்துருக்காங்க. 6லேருந்து நீங்கள் 4 எழுதணும். இப்போ இத்தனை லெசன்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதை விட்டுட்டு நீங்கள் 4 எழுதணும் அப்படின்னா கண்டினியூஸாக இந்த 8 லெசனை படிக்கணும். கண்டினியூஸாக வரக்கூடிய ஃபஸ்ட் லெசனில் ஃபுல்லாக படிக்கணும். பேஜ் நம்பர் 5ல் இருக்குது, அதாவது இது சரவணா கைடில் இருக்கிறது. ஓகேவா, இப்போ எப்படி கொடுத்துருக்குறேன்னா இந்த 8 லெசனில் உள்ள ERC படிக்கணும் டோட்டலாக. ஆனால் லாஸ்ட்டு செப்டம்பர் 21 வந்ததை ஒமிட் பண்ணிவிட்டு படிக்கணும். ஓகேவா, இப்போ பார்ட் செகண்டில் கேட்டாங்க, செகண்ட் 1 மட்டும் கேட்டிருக்காங்க. அதை தவிர மீதி இதெல்லாம் படிக்கணும். அடுத்து பார்ட் 3ல் ஃபுல்லாக படிக்கணும். பார்ட் 4ல் ஃபஸ்ட்டு 1 விட்டுட்டு மீதி எல்லா ERCயும் படிக்கணும். பார்ட் 5லேருந்து 3, பார்ட் 6 ஃபுல்லு, 7 அண்ட் 8ல் ஃபஸ்ட்டு. இப்போயே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா இதில் 1 2 3 4 ERC உங்களுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 இந்த 8 லெசன்லேருந்து 4 ERC கேட்டாங்க. அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்னு ஒன்று 1லேருந்து 8 வரைக்கும் படிங்க, இல்லை செகண்ட் ஹாஃப் 8லேருந்து 15 வரைக்கும் படிங்க. ஓகேவா, அப்போனா கண்டிப்பாக நீங்கள் 4 ERC அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஈஸியாக நீங்கள் ஃபுல்லாக படித்து எல்லா லெசனையும் படிக்கிறதுக்கு பதிலாக யூ ஷுட் ரீட் ஆஃப் போர்ஷன்ஸ், யூ வில் கெட் ஃபுல் மார்க். ஓகேவா, எல்லாம் அந்த கொஷின்ஸு உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணவும் முடியும். எல்லாம் படித்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு தெளிவாக குறைஞ்ச டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், தெளிவாக படிங்க. செகண்ட் ரோமன் பாருங்கள், எனி 1 எழுதணும். இதில் லெசன் பாருங்கள், லெசன் 1 விட்டுட்டு 2லேருந்து 8 வரைக்கும் படிக்கணும். ஓகே, பார்ட் 1 அண்ட் 10 2 எஸ்ஸே கேட்டாங்க. பார்ட் 1 கேட்டாங்க, 10 கேட்டாச்சு. அதை தவிர மீதி உள்ள எஸ்ஸே ஃபுல்லாக எழுதணும். எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு படித் புஸ்தக்கே ஆதார் பர் எந்த லெசன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கபன் யா லஜ்மா, இந்த 2ல் ஏதாவது ஒன்றை பற்றி எழுதுங்க. இது இல்லை இது, யா மீன்ஸ் அல்லது, இந்த எஸ்ஸே இல்லை இந்த எஸ்ஸே அப்படின்னு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் இதில் சாய்ஸ் எடுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ஹாஃபில் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து உங்களுக்கு போன வாட்டி என்ன கேட்டாங்க அப்படின்னா 1ம் 10ம் கேட்டாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு போலாராம் கா ஜீவும் கேட்டாங்க, பாபுக்கு குடியாமே. இப்போ இந்த 8லேருந்து இன்னும் ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் ஒமிட் பண்ண வேண்டியது போலாராம் கா ஜீவ். இப்போ அதை ஒமிட் பண்ணிவிட்டு 2லேருந்து 8 வரைக்கும் படிக்கணும். அதர்வைஸ் 8லேருந்து 10 ஒமிட் பண்ணிவிட்டு 15 வரைக்கும் படிக்கணும். எந்த ஆஃப் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணி 2ல் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. மொத்தம் 7 எஸ்ஸே கிட்ட நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அடுத்தது தேர்ட் எனி 1. அடுத்த ரோமன் பாருங்கள், இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் निर्मला या ममसा राम का चरित्र चित्रण कीजिए. இது நான் மாடல் தான் காட்டுறேன். செப்டம்பர் 21 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மம்சா ராமும்
சுதாவும். ஓகேவா? அப்போ இவங்க 2 பேரையும் விட்டுட்டு லேண்ட் 1 அண்ட் 2 வந்து கண்டிப்பாக படிக்கணும். இதுலேருந்து எனி 1 வந்து வரும். ஓகே, இப்படி தான் கேட்பாங்க. இதுவும் 2 கொடுத்து இது இல்லை இது நீங்கள் இதில் யாரை பற்றி எழுத போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சரித்திர சித்திரனில் தோத்தாராம், நிர்மலா, மம்சாராம், சுதா 4 தான் இருக்குது. இதில் இந்த 2 கேட்டாங்க. அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது தோத்தாராம் அண்டு நிர்மலா. இந்த 2 பேரில் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2லேருந்து ஏதாவது ஒன்று வந்து இந்த 2 பேர் தான் இருக்குமே. ஓகே, தோத்தாராம், நிர்மலா இந்த 2லேருந்து ஏதாவது ஒன்று வர கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. அடுத்த ரோமன் பாருங்கள். கின்ஹிம் தீன் பர் டிப்பனியாம் லிக்கியே 4th ரோமன். இதில் வந்து 3 டிப்பனி தான் நீங்கள் எழுத போகிறீங்க. 5 கொடுத்துருக்காங்க, 15 மார்க்கு. இப்போ இதில் எதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து லாஸ்ட் செப்டம்பர் 21 வந்து 1, 4, 5, 7, 9 அதாவது 1, 4 பண்டித் மோட்டேராம் ஓகேவா, அது வந்து கேட்டாச்சு. அண்ட் 5 ஜியாராம் கேட்டாச்சு. தென் 7 புவன் மோகன் சின்ஹா அதெல்லாம் ஒமிட் பண்ணிடணும். அண்ட் ருக்மணி இதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி உள்ளது 2, 3, 6, 8 இது மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகேவா? 2 உதய் பான்லால் படிச்சுக்கோங்க. அண்டு பால்சந்திர சின்ஹா படிங்க. அண்ட் 6 சியாராம். ஓகே, 8 வந்து ரங்கீலி பாய். இது படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் 3 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இந்த 4லேருந்து கண்டிப்பாக வந்துடும். அப்போ நீங்கள் 3 வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்ல, லாஸ்ட் இயர் கேட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த ரோமன். किसी एक कहानी का सारांश लिखकर कहानी कला की दृष्टि से उसकी विशेषताएं लिखिए. இது பிக் கொஸ்டின் 15 மார்க்கு. 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2லேருந்து எனி 1 வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். இப்போ இதில் நமக்கு உள்ள போர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதில் லாஸ்ட் இயர் செப்டம்பர் 21 என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உள்ளே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எடுத்து படிக்கிறதுக்கு, டிவைட் பண்ணி படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் உங்களுக்கு வந்து நிறைய சாப்டர் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுலேருந்தும் ஒவ்வொரு ரோமன் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம அடுத்த ரோமன் பாருங்கள். 5th ரோமனில் தான் இந்த பேஜ். இது வந்து சரவணா கைடு. ஓகே, உங்களுக்கு அந்த இண்டெக்ஸில் பார்த்து பிரித்து படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ எல்லா இண்டெக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. ஓகே, இது நவீன் கஹானி கலஷ் இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுலேருந்து எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், பார்ட் 1, 2 and 6 படிக்க வேண்டியது. நாதான் தோஸ்தும் வாப்சியும் என்ன பண்ணிட்டாங்க, கேட்டாங்க. இந்த 2ம் கேட்டாச்சு பாருங்கள். நாதான் தோஸ்து இந்த ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 6லேருந்து ஒன்று கேட்பாங்க கண்டிப்பாக. இந்த 6லேருந்து இந்த வாட்டி நாதான் தோஸ்து கேட்டாச்சு. அப்போ இதை நீங்கள் படிக்காதீங்க. இந்த 2லேருந்து 6 வரைக்கும் கண்டிப்பாக படிங்க. அதர்வைஸ் இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து வாப்சி கேட்டாச்சு. பதலா, டிட்டி, கல்கட்ரி இருக்கா, இந்த 4ல் வந்து ஏதாவது ஒன்று படிங்க. இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் உள்ளது எல்லாம் படிக்கணும் கண்டினியூஸாக. இதிலே நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இந்த வாட்டி மேக்ஸிமம் வந்து கோட்டர ஒரு குடியிர் வந்து கேட்கலாம், இல்லை உஸ்னே கஹாத்தா கேட்கலாம். ஓகேவா? இந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக கேட்கக்குள்ள சான்சஸ் இருக்குது. நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 1 விட்டுருங்க. 2லேருந்து 6 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த நாதான் தோஸ்தும் வாப்சியும் தவிர. இப்போ அடுத்த ரோமன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ கின்ஹிம் தீன் பர் டிப்பனி லிக்கியே, டிப்பனியாம் லிக்கியே. இங்கேயும் வந்து உங்களுக்கு டிப்பனி தான் 5 கொடுத்துருக்காங்க. 5லேருந்து எனி 3 எழுதணும். இப்போ இந்த டிப்பனிலேருந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த பக்கம் இருக்கிற 23 டிப்பனி இருக்குது பாருங்கள். இதுலேருந்து லாஸ்ட் டைம் கேட்டிருக்கிறது எதுலாம் அப்படின்னு பாருங்கள். மொத்தம் பார்ட் 1லேருந்து 13 வரைக்கும் படிக்க போகிறீங்க அப்படின்னா மொத்த டோட்டல் வந்து 23 இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 24 ஆகி இது வரைக்கும் கூட படிச்சுக்கலாம். இந்த 12 டிப்பனி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கூட அதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக 3 வந்து அட்டன் பண்ணிடலாம். இப்போ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள். 3 வந்துருச்சு. அண்டு 5 அதாவது சாத்தக் புத்ரா கேட்டாச்சு. அண்ட் 5 கேட்டாச்சு. லக்னா சிங் வந்துருச்சு. அண்ட் 11 குங்கா. ஓகேவா? இந்த 3லேருந்து. அண்டு இங்கேயும் வந்து 5ல் டாக்டர் பத்மா கேட்டிருக்காங்க. அண்டு கோதன்.
ஓகேவா? இந்த 5 ஒன்று இந்த ஆஃப் படிங்க, இல்லை இந்த ஆஃபில் ஃபுல்லாக இந்த இந்த 3 கொஸ்டினையும் ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. இந்த 3 டிப்பனையும் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதுக்குள்ளேருந்து உங்களுக்கு 3 டிப்பனி நீங்கள் எழுதிடலாம். ஆனால் இதில் நீங்கள் சாய்ஸ் விடக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த இது ஃபுல்லாக படிங்க, இந்த கொஸ்டின்ஸு ஒமிட் பண்ணிவிட்டு, இல்லை இந்த 2ல் ஒமிட் பண்ணிவிட்டு இதுலேருந்து கோட்டையாலேருந்து சுபேர் சிங் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இது ஃபஸ்ட் பேப்பர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட் ரோமன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் பேப்பர் பாருங்கள். கின்கி 4 பிரச்சனைக்கே உத்தர் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 அட்டன் பண்ணணும். எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 7 கொடுத்துருக்காங்க. 7 கொடுத்து அதுலேருந்து நீங்கள் 4 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த கொஷின்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த ஒருக்கு பாருங்கள். இதுலேருந்து தான் உங்களுக்கு செகண்ட் பேப்பர் நவீன் ஹிந்தி வியாக்கியாரன் இருக்குதா, இங்கேருந்து தான். இது வந்து சரவணா கைடு. உங்கள் புக்லேயும் அந்த மாதிரி இருக்கும். தித்திய பத்திர அப்படின்னு இருக்கும். இதுதான் செகண்ட் பேப்பர். ஓகே, இதுலேருந்து உங்களுக்கு மொத்த கொஸ்டின் பாருங்கள் 23 இருக்குது. இப்போ இந்த 23லேருந்து 7 கேட்டிருக்காங்க. இந்த 7 வந்து இந்த 23க்குள்ளே தான் கேட்பாங்க. எத்தனை எழுதணும் நீங்கள்? 4 எழுதணும். 4 அப்போ 1 இந்த 23 இந்த 14 வரைக்கும் இந்த பக்கம் உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். ஓகே, இந்த கிராமர் இந்த 14 படிங்க, இல்லை இந்த பக்கம் உள்ள 14லேருந்து படிங்க. ப்ரீவியஸாக எது கேட்டிருக்காங்க, எதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ லேர்ன் 1லேருந்து 9 வரைக்கும். ஓகே, டோட்டலாக படிக்கணும். இந்த 1லேருந்து 9 வரைக்கும் எக்ஸப்ட் எதுனா ஃபஸ்ட் கொஷினை விட்டுட்டு படிக்கணும். அடுத்தது செகண்ட் பாருங்கள், எல்லாம் படிக்கணும். தேர்டு, ஃபோர்த்து, பேஜ் நம்பர் 228 இந்த மாதிரி எதெல்லாம் வந்திருக்குதோ அதை வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து ஓகே, நவீன் ஹிந்தி வியாக்கியாரன் கிராமர் கொஸ்டின் ஆன்சர்ஸு எதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்ட் எக்ஸப்ட் 1ல் 1 ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகே, சந்தி கீஜியே இருக்குது பாருங்கள். இது கேட்டாங்க. சந்தி கிசே ககத்தேகையும் உஸ்கே கித்தனை பேதுகையும் சோதாரன் சம்ஜாயியே இருக்குல்ல, இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. அது கேட்டாச்சு. இப்போ இந்த மாதிரியே நீங்கள் ஒவ்வொன்றுமே செகண்ட் லெசன் ஃபுல்லாக படிக்கணும். இந்த தாலிக்கான் இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிறது எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? செகண்ட் லெசன் இதில் உள்ள பிக் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும். அடுத்தது தேர்டு, ஃபோர்த் ஒன்று கேட்டாச்சு. பேஜ் நம்பர் 228ல் பார்ட் 3. பார்ட் 3 என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த டாபிக் தான் பார்ட் 3 போட்டிருக்கேன். இப்போ இந்த கொஷின் கேட்டாங்க. ஓகேவா? व्युत्पत्ति की दृष्टि से, ओकेवा, उत्पत्ति के दृष्टि से सप्त कितने प्रकार के सप्त இந்த லெசன் கேட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் நீங்கள் வந்து எது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒமிட் பண்ணணும். பார்ட் 1ல் இது ஃபுல்லாக படிக்கணும், இது எக்ஸப்ட் 1 தவிர. பார்ட் 2ல் ரீட் ஃபுல்லி எல்லாத்தையுமே. பார்ட் 3ல் கேட்டாங்க ஃபோர்த் ஒன். ஓகே, பார்ட் 4ல் ரீட் ஃபுல்லி, பார்ட் 5ல் ரீட் ஃபுல்லி. ஓகே, 5, 6, 7, 8, 9 9ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதில் எத்தனை அட்டன் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். எனி 4 அட்டன் பண்ணணும். அப்போ இதில் நம்ம இந்த பார்ட் 9 வரைக்கும் இருக்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். படித்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த நம்ம 4 கொஸ்டின் நம்ம கிராமர் கொஸ்டின்ஸு 5 மார்க்கு அட்டன் பண்ண முடியும். 20 மார்க்கு கிடைக்கும் நமக்கு. அடுத்தது பாருங்கள், சுத்த கீஜியே அப்படின்னு நமக்கு ஒரு பேஜஸ்லாம் நிறையா வந்து கிராமர்ஸ் இருக்கும் பாருங்கள். இந்த கிராமர் பேஜு இதுலேருந்து நம்ம படிக்கணும். அதுதான் நான் இந்த என்ன சொன்னேன்னா, இதுலையே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே இங்கேயே நீங்கள் அதை பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எந்தெந்த கொஷின் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டாச்சு, சந்தி கிசேக்காகத்தேக கேட்டாங்க. இப்போ இதை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் மீதி இருக்கிற இந்த 14ல் எதெல்லாம் வந்திருக்கு, நான் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ அதை பார்த்துட்டு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 14க்குள்ளே எதெல்லாம் வந்திருக்கோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. ஓகேவா? செகண்ட் பாருங்கள், செகண்ட் ரோமன் லெட்டர் சுத்த கீஜியே. இதெல்லாம் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். சுத்த கீஜியே 5 மார்க்கு 2 கொடுத்து மொத்தம் 5மே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 கொடுத்து 5ஐயுமே நீங்கள் சுத்தமாக அதாவது தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க்கு. எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும் ரீட் ஃபுல்லி. அடுத்தது சூச்சனாக்கே அனுசார், இதுக்கு எல்லாமே சாய்ஸே கிடையாது. சூச்சனாக்கே அனுசார் பதிலியே, இதுவும் நீங்கள் எல்லாமே தான் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது லிங்கு பதிலியே.
லிங்க் பதிலியே வஜன் பதிலியே இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாய்ஸே இல்லை. புக்கில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கைடில் அடுத்ததே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், இங்கேருந்து இந்த ரோமன் லெட்டர்லேருந்து எதுவுமே விடாமல் எல்லாத்தையுமே படிக்கணும். இங்கே வந்து டோட்டலாக இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சாய்ஸே கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது பிக் கொஸ்டின் எப்படி எழுதணும், எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்த रूप रेखा दे हुए किसी एक विषय पर निबंध लिखिए. என்ன பண்ணணும், கட்டுற மாதிரி எழுதணும். ஓகேவா? இப்போ இந்த 4 கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் எஸ்ஸே மாதிரி இருக்கும். இந்த வரைக்கும் பாருங்கள், நிபந்த சங்கலன். ஓகேவா? இப்போ இதில் மொத்த டோட்டல் பாருங்கள் 20 இருக்குது. 20னா நமக்கு இப்போ இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள், எதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 4 கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 கேட்டு எனக்கு எத்தனை எழுதணும், ஏக்கு 1 தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? 1 தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ இதில் எதெல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணும். இப்போ 20னா இப்போ இதில் 4 கொடுத்து 1 தான் எழுத போகிறீங்க. அப்போ இதை வந்து 20யை 4ஆக பிரிங்க. இப்போ இந்த 5லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, 1 கேட்பாங்க. அடுத்த 5லேருந்து 1 கேட்பாங்க. இப்படியும் உங்களுக்கு 4 வந்து ஒவ்வொரு 5 பாகத்துலேருந்தும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம 1 தான் எழுத போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தரவு பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 5ல் எது வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எந்த கொஸ்டின் வந்திருக்கோ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், மீதி இருக்க 4ஐயும் தரவு பண்ணணும். இப்போ லாஸ்ட்டு செப்டம்பர் பாருங்கள், இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு 2, 4, 9, 11 இந்த 4 கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து தான் ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அப்போ மேக்ஸிமம் வந்து இந்த வாட்டியும் வந்து மேக்ஸிமம் திரும்ப இந்த பக்கம் கேட்டக்கூடாது. அதனால் எதுக்கும் வந்து நீங்கள் ஒரு 10 வரைக்கும் இதை ஒமிட் பண்ணிவிடுங்க. இந்த 2, 4, 9 இதெல்லாமே நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு பாரத் கி சிக்ஷா பிரணாலி இதுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. 1, 3, 5, 6, 7, 8, 10 மேக்ஸிமம் இதை படிச்சுடுங்க. இங்கேருந்து எப்படினாலும் 1 கேட்காம விட மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃப்லேருந்து கேட்க மாட்டாங்க. அதனால் இதுலேருந்து இந்த ஃபுல்லாக இருந்து நீங்கள் 1 வந்துடும், அந்த 1 நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? இல்லைனா இதுலேருந்து நீங்கள் ஏதாவது படிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதுலேருந்தும் ஃபுல்லாக கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் இதையே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் ஒமிட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 10 வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் எனி 1 வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். 15 மார்க் எடுத்துடலாம். அடுத்த ரோமன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரோமன் பாருங்கள், லெட்டர் ரைட்டிங். ஓகே, இது இல்லை இது கேட்பாங்க. 2 லெட்டர் கொடுத்து இந்த லெட்டர் இல்லை இந்த லெட்டர் எழுதுங்க, யா அல்லது போட்டு எழுதணும். 4th ரோமன். இதில் லாஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் என்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. 2 and 14 கேட்டாங்க. இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 7லேருந்து 2 கேட்டாச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து 14 கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ரோமன் பொறுத்தளவுக்கு இந்த 7 நீங்கள் தரவு பண்ணிவிடுங்க. 2வை விட்டுட்டு இந்த 7ஐ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸப்ட் 2வை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் ஹாஃப். இல்லை நீங்கள் இந்த பக்கம் படிக்க போகிறீங்கன்னா 14ஐ விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ரோமன் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக எழுதிடலாம். உங்களுக்கு 15 மார்க் லெட்டர் ரைட்டிங். ஓகே, அப்போ ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ निम्नलिखित कथ्यांश का एक दिहाई में संगेश पे रूप में लिखिए. என்ன பண்ணணும்னா ஷார்ட் ரைட்டிங், உங்களுக்கு ப்ரீசியஸ் ரைட்டிங்னு இருக்கும்ல, அந்த மாதிரி எழுதுறது. இதுவும் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கும். நீங்களாக ஓனாக வந்து எழுத தேவையில்ல. இதை இருக்குப்பாங்க ப்ரீசியஸ் ரைட்டிங் இருக்கா, இதுதான் வந்து இந்த 5th ரோமன். ஓகேவா? இங்கே என்னென்னா கொடுத்துருக்காங்களோ அது ஹெட்டிங் போட்டு இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் பாருங்கள், இப்படி எழுதணும் ஷார்ட்டாக. உத்தர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி எழுதி அதுக்கு வந்து எவ்வளோ லெட்டர் இருக்குது, இப்போ பெருசாக இருக்குது, நீங்கள் அதை வந்து ஷார்ட்டாக எழுதணும். இதுக்கு உங்களுக்கு எத்தனை மார்க்கு பாருங்கள், 10 மார்க் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு அங்கேயே இருக்க கொஷின் இதையே தான் நீங்கள் ஷார்ட்டாக எழுத போகிறீங்க. ஒரு டைட்டிலும் கொடுத்துருங்க. இதுக்கு டைட்டில் கொடுத்து இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதணும். இதில் உங்களுக்கு லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மெஹமான் சே பகவான் இந்த கொஷின் வந்து கேட்டாங்க. ஓகே, இந்த கொஷின் கேட்டாச்சு. இந்த கொஷின் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கொஞ்சம் அப்படி கோத்ரோ பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு 10 மார்க் ஈஸியாக நீங்கள் அதில் ஸ்கோர் பண்ணிடலாம்.
அடுத்தது अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए 6th ஒன் இதில் கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு ஒன்னே கேட்டாங்க अपनी प्रांतीय भाषाனா உங்களோட ஸ்டேட் லாங்குவேஜில் எழுதணும் ஓகேவா இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி உள்ள லாங்குவேஜில் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் தென் हिंदी में अनुवाद कीजिए லாஸ்ட் ஒன் பாருங்கள் 7th हिंदी में अनुवाद कीजिए இது உங்களோட எல்லா லாங்குவேஜிலும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஹிந்தியில் பண்ணணும் இதுவும் என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டே கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாவதுலேருந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கோத்ரோ பண்ணுங்கள் ஃபுல்லாக ஓரளவு வந்து படிக்க பாருங்கள் இது ஒருக்கு பாருங்கள் இதுலேயும் எக்ஸப்ட் ஒன்றை தவிர மீதி இல்லை எல்லாத்தையும் படிக்கணும் ஹிந்தி மே அனுபாத் கீஜியவும் நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லா ரோமனையுமே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள் எந்த பேராகிராஃப் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாது அதனால் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்க பாருங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் இப்போ இதோட முடிஞ்சிச்சு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் இந்த பேட்டர்னில் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது ஒமிட் பண்ணணும் எதை படிக்கணும் அப்படின்னா அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே படிச்சுட்டு நல்லா எழுத முடியாது எல்லாமே நல்லா படிச்சிட்டிங்கன்னா எழுதிடலாம் எல்லாத்தையுமே நான் முடிக்கணும் அப்படின்னு அரைப்படியில் படிக்க முடியாது இப்போ டேட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபெப்ரவரி எப்போ எக்ஸாமு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்தாச்சு டைம் டேபிள் கொடுத்தாச்சு அதனால் கொஞ்சம் சீரியஸாக இதை எடுத்து மேக்ஸிமம் நீங்கள் ஓன் வேர்டு யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு விசாரத்து பூர்வானத்தில் தமிழ் பாருங்கள் தமிழில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாருங்கள் 3 பிரிவாக கொடுத்துருக்காங்க இடஞ்சுட்டி பொருள் விளக்குக லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக வரும் செகண்ட் ரோமனில் ஃபஸ்ட் ரோமன் ஃபுல்லாக வந்து இலக்கிய கனிகள் மலர்ச்செண்டு ஓகே இலக்கிய கனிகளில் பாருங்கள் இலக்கிய கனிகள்லேருந்து 4 கேட்பாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு கேட்குற அந்த இது ஃபுல்லாகவே இலக்கிய கனிகள்லேருந்து தான் கேட்பாங்க பிரிவு 1ல் ஓகே இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து 8 கொஸ்டின் இருக்குது அதில் இந்த ஃபஸ்ட்டு பிரிவு 1ல் இருக்க பாருங்கள் அதுலேருந்து எனி 2 ஆர் 3 கண்டிப்பாக வந்து 2 இப்போ இந்த 4லேருந்து 2 அட்டன் பண்ணணும் இல்லை 3 அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்ததில் இங்கே 3 அட்டன் பண்ணிங்கன்னா அடுத்ததில் வந்து நீங்கள் 2 அட்டன் பண்ணணும் ஓகே 3 + 2 5 ஒரு கொஷினுக்கு 20 மார்க்கு ஓகேவா அப்போது ஒன்று இந்த கொஷினில் 3 அட்டன் பண்ணணும் இதில் இந்த பார்ட் 2ல் வந்து 2 அட்டன் பண்ணணும் ஓகேவா இல்லை இங்கே 2 இங்கே 3 அதுதான் கான்செப்ட்டு இப்போ நீங்கள் இதில் 4 கேட்டிருக்காங்க இந்த இலக்கிய கனிகள்லேருந்து நீங்கள் 3 மேக்ஸிமம் எழுதுகிற மாதிரி படிச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரோமன் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும் அதனால் இங்கேருந்து 3 படிக்கிற மாதிரி நீ 3 அட்டன் பண்ணுற மாதிரி 4 கொஷின் கண்டிப்பாக படிச்சிரு 4 கொஷின் கேட்குறாங்க நீங்கள் 3 அட்டன் பண்ணணும் இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள் 1 3 4 5 8 10 மீதி எல்லாமே கேட்டாச்சு இங்கே பாருங்கள் இந்த 10லேருந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 3 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா அதனால் தரவு பண்ணிடுங்க எதெல்லாம் வந்திருக்கோ இந்த 4 ஒமிட் பண்ணிடுங்க 2 6 7 9 இதெல்லாம் வந்துருச்சு இதை வந்து இங்கே ஒமிட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இதில் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 3 வந்து இதில் அட்டன் பண்ணிவிடுங்க அப்போ நீங்கள் பிரிவு 2ல் வந்து நீங்கள் 2 தான் அட்டன் பண்ண போகிறீங்க இடஞ்சுட்டி பொருள் விளக்குக பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க 5th ரோமன் வந்து இடஞ்சுட்டி பொருள் விளக்குக அதில் நீங்கள் 4 இடஞ்சுட்டி பொருள் விளக்குகளுக்கும் ஆன்சர் சொல்லணும் புரியுதா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா ஆ இ உ 5 கொடுத்துருக்காங்க இந்த 5லேருந்து 4 எனி 4 எழுதுனாதான் ஒரு கொஸ்டினுக்கு ஈக்குவல் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 5வது ரோமனுக்கு நீங்கள் 4 குட்டி அந்த சைடு இருக்குல்ல அந்த 4 கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்போனா தான் ஒரு கொஸ்டின் அதாவது 20 மார்க்குன்னு அர்த்தம் இதுலேயே நீங்கள் சாய்ஸ் பண்ணி இதுதான் 5 6 7 8 இதுலேயே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த 5வது ரோமன்லேயே உள்ளேயே ஒரு பிரிவு இருக்குது பாருங்கள் இதில் 4 அட்டன் பண்ணணும் எவையேனும் 4ற்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கு அட்டன் பண்ணால் தான் ஒரு கொஸ்டின்னு அர்த்தம் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ண பாருங்கள் மீதி இருக்க இந்த 3 ஓகேவா இந்த 3லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு பாருங்கள் இந்த இதை மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை வந்து அட்டன் பண்ணாதீங்க ஒமிட் பண்ணிவிடுங்க இந்த 3லேருந்து எனி 2 இப்போ இங்கேருந்து நம்ம 3 அட்டன் பண்ணுறோம் இங்கே இந்த 3லேருந்து எனி 2 அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள் இப்போ செகண்ட் ரோமன் போன டைம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எல்லா இதுலேருந்தும் கேட்டிருக்காங்க இப்போ இந்த இதுலேருந்து கேட்கல இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்குக இது இங்கேருந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இதில் பாருங்கள் இடைக்கால கவிமலர்கள்லேருந்து கேட்டிருக்காங்க என்னென்ன நம்பர்லாம் பாருங்கள் கேட்ட நம்பர் பாருங்கள்
1 கேட்டிருக்காங்க, 3 கேட்டிருக்காங்க அண்ட் 4 வந்து காப்பியத்துலேருந்து. ஓகே, அப்பரும் அப்பூதியடிகள் இங்கே இருக்கா, இங்கேருந்து இந்த மாதிரி இது வந்து இடைக்கால கவிமலர்கள்லையே உள்ள சேர்ந்தது தான் இது எல்லாமே. இதுலேருந்து தான் மீதி 4 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, அந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்குக வந்து நமக்கு ஃபுல்லாக லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா லெசன்லேருந்தும் உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இடஞ்சுட்டி பொருளுக்கு ஃபுல்லாக. ஓகே, இதுலேருந்து நீங்கள் படிக்கணும் எழுதணுன்னா 4 எழுதுனா தான் ஒரு கொஸ்டினுக்கு ஈக்குவல். அதனால் மீதி இருக்கிற அந்த 3 கொஸ்டினுமே படிச்சிருங்க. இந்த இதிலேருந்து இருக்குது பாருங்கள், இடைக்கால கவிமலர்கள்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இடைக்கால கவிமலர்கள், காப்பிய கவிமலர்கள், இதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த 2 கொஸ்டின் படிச்சிடலாம், எழுதிடலாம், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட் ரோமனில் 3, செகண்ட் ரோமனில் இந்த டாப்பிக்கில் வர்றது பாருங்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இடைக்கால கவிமலர்களில் 3ல் இந்த ஃபஸ்ட்லேயே 2 வந்து கேட்டாங்க. ஒன்றும் காலமேக கவிமலர்கள் கேட்டாச்சு, முக்கூடற்பள்ளி, மூத்தப்பள்ளி, இளையப்பள்ளி கேட்டாங்க. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது குற்றால குறவஞ்சி. இந்த வாட்டி கன்ஃபார்மாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். குற்றால குறவஞ்சி அண்டு கம்பராமாயணம் கேட்கலாம், இல்லை வில்லிபாரதம். இந்த 3 பெரிய புராணம் கேட்டாச்சு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் எல்லாமே நீங்கள் ப்ரீஃபாக எழுதணும். மொத்தம் 5 ரோமன் தான் எழுத போகிறீங்க. 5 ரோமன் 20 மார்க்கு 100. ஓகேவா? ஒவ்வொன்றுக்குமே 20 மார்க்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே மதிப்பெண் சமம். ஓகே, ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களுக்கு 1ல் 2 இல்லை அடுத்ததில் 3 வினாக்களுக்கு மொத்தம் என்னது 5 வினாக்கள். ஒவ்வொன்றுமே 3 பக்கங்கள். ஏன்னா 20 மார்க்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை நீங்கள் டீட்டெயிலாக அங்கே எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் ரோமனில் 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4லேருந்து எனி 3 ஆர் 2 எழுதணும். அடுத்தது பிரிவு 2, இங்கேயும் உங்களுக்கு 4 இருக்குது. இந்த 5வது ரோமன் இவ்வளவும் சேர்ந்து தான் ஒரு ரோமன். ஓகேவா? இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. அப்போ இதில் 1 அட்டன் பண்ணுறீங்கன்னா மீதி இங்கே வந்து நீங்கள் 2 அட்டன் பண்ணணும். அப்போ தான் 3ன்னு அர்த்தம். 3 இதில் 2, இல்லை இங்கே 3 இங்கே 2. ஓகே, இதுதான் உங்களுக்கு தமிழ். விஷாரத்து பூர்வாரத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஈஸி. செகண்ட் பேப்பரும் உங்களுக்கு கிராமர் தான் வரும். அதனால் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் படிச்சிட்டாலே போதும். எல்லாமே நீங்கள் எதுவுமே சாய்ஸ் விட தேவையே இல்லை. கண்டிப்பாக அந்த சாய்ஸுக்குள்ளேயே நம்ம கொடுத்துருக்க போர்ஷன் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு அதிலே வந்துடும். ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. டூவெல். தன்யவாத். Ah